26வது ஸ்லோகம். சதாச்சாரா சுஷாந்தாஸ்ச ந விதுச்சல காரணம் கிருதவைரே ஷடே சப்தே காமுகே ஜகதத்விஷி. சதாச்சாரர்களா இருக்கிற, ரொம்ப ரொம்ப சௌமிய பாவத்தில் இருக்கிற உங்களுக்கு ஏமாத்துறது அப்படிங்கிற விஷயமே தெரியாது. வைராகியம் இருக்கிறவன், முட்டாள்கள், திருடன், பலவிதமான ஆக்ரகங்கள் இருக்கிறவன், அதே மாதிரி புகழில்லாதவன். 27வது ஸ்லோகம். நிர்லஜ்ஜேனைவ கர்த்தவ்யம் சக்யம் மதிமதா சதா நிர்லஜ்ஜோயம் துராஜாரோ பிரம்மஹாலம்படஷடா. லஜையில்லாதவன், இப்படியெல்லாம் இருக்கிறவாளும் ஆயிட்டு புத்தி இருக்கிறவன் ஒருபோதும் சக்கியம் பண்ணக்கூடாது. இந்த இந்திரன் இருக்கானே, அவன் பிரம்மஹத்யா பாபம் செஞ்சவனாக்கும், விஷயாசக்திகள் இருக்கிறவனாக்கும், துஷ்டனாக்கும், லஜ்ஜை இல்லாதவனாக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. 28வது ஸ்லோகம். ந விஸ்வாசஸ்து கர்த்தவ்ய சர்வதைவேத்ருஷே ஜனே பவந்தோ நிபுணா சர்வே ந துரோஹமதய சதா. இப்படியெல்லாம் இருக்கிறவாள ஒரு தரத்திலையும் நம்பக்கூடாது. நீங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப பண்டிதர்களாக்கும், ஒருபோதும் துரோக புத்தி இல்லாதவாளுமாக்கும். 29வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் விருத்ரன் சொல்லறதும் 2வது லைன் முனிகள் சொல்லறதுமாக்கும். ஃபர்ஸ்ட் லைன் அனபிஜ்ஞாஸ்து சாந்தத்வாத் சித்தானாமதிவாதினாம். சௌமிய பாவம் எப்பவும் இருக்கிறதுனால உங்களுக்கு ரௌத்ரபாவம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. அதுக்கு முனிகள் என்ன சொல்லறா அப்படிங்கிறது 29வது ஸ்லோகத்துல 2வது லைன். ஜந்து கிருதஸ்ய போக்தா வை சுபஸ்ய த்வசுபஸ்ய ஜ. சுபவும் அசுபவுமான கர்மங்களோடு பலங்களை அனுபவிக்கிறதாக்கும் ஜீவி உயிரினங்கள். இந்த பூமியில சரீரம் கிடைச்சு வாழற எல்லாரும் சுபவும் அசுபவுமான கர்மபலங்களை அனுபவிக்கிறவளாக்கும். 30வது ஸ்லோகம். துரோகம் கிருத்வா குதசாந்திமாப்னுயான் நஷ்டசேதசா விஸ்வாசகாதகர்த்தாரோ நரகம் யாந்தி நிச்சயம். துரோகம் செஞ்சு சைதன்யம் இல்லாம போனவனுக்கு நிம்மதி அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? நம்பிக்கை துரோகம் செய்யறவன் நரகத்துல போய் விழுவன் அப்படிங்கிறது உறுதி. 31வது ஸ்லோகம். துக்கம் ச சமவாப்னோதி நூனம் விஸ்வாசகாதக நிஷ்கிருதிர் பிரம்மஹந்திரனாம் சுராபானாம் ச நிஷ்கிருதி. நம்பிக்கை துரோகம் செய்யறவன் துக்கம் அனுபவிக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது உறுதி. பிரம்மஹத்யா பாபத்துக்கும் அதே மாதிரி சுராபானத்துக்கும் பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது இருக்கு. பிரம்மஹத்யா பாபத்துக்கும் லஹரி பதார்த்தங்களை உபயோகிக்கிறவனுக்கும் பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது இருக்கு. 32வது ஸ்லோகம். விஸ்வாசகாதினாம் நைவ மித்ரத்ரோஹ கிருதாமபி சமயம் ப்ரூஹி சர்வஜ்ஞா யதா தே சேதசி த்ருவம். ஆனா நம்பிக்கை துரோகத்துக்கும் மித்ர துரோகத்துக்கும் பிராயச்சித்தம் இல்லை. அதனால
எல்லாம் தெரிஞ்ச விருத்ரா, உன்னோட மனசுல இருக்கிற வியவஸ்தை என்னவாக்கும் அப்படின்னு சொல்ல. நீ என்னத்தை நினைச்சுட்டு இருக்காய்? உன் நினைப்பு என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லு. 33வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் முனிகள் சொல்லறதாக்கும், 2வது லைன் விருத்ரன் பதில் சொல்லறதாக்கும். 33வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேனைவ சமயேனாத்ய சந்திஸ்யாதுபயோ கில. உன்னோட மனசுல என்ன நினைப்பு அப்படின்னு எங்களுக்கு சொன்னானா, உனக்கும் இந்திரனுக்கும் தம்மில ஒரு காம்ப்ரமைஸ் செய்யறதுக்கு, சந்தி உண்டாக்குறதுக்கு எங்களுக்கு சாதிக்கும். அதுக்கு விருத்ரன் சொல்லறதாக்கும் அடுத்த லைனு ந சுஷ்கேன ந சார்த்ரேன ந அஷ்மனா ந ச தாருணா ந சுஷ்கேன ந ச ஆர்த்ரேன ந அஷ்மனா ந ச தாருணா. காஞ்சதால, அதே மாதிரி ஈரத்தன்மை இருக்கிறதுனால, கல்லால, தடியால, இப்படியெல்லாம். 34வது ஸ்லோகம் நவத்ரேண மகாபாக நதிவானிஷினைவ ச வத்யோபவேயம் விப்ரேந்திரா சக்ரஸ்ய சகதைவதை. வஜ்ரத்தாலேயோ ராத்திரி காலங்களிலேயோ பகல்லையோ தேவகணங்களோடு கூடின அந்த தேவேந்திரன் என்ன கொல்லக்கூடாது. 35வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் விருத்ரன் சொல்லற மாதிரியும், 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறதும் பார்க்கிறோம். 35வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ஏவம் மே ரோஜதே சந்தி சக்ரேண சஹனான்யதா. இந்திரனுமாயிட்டு இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் ஆக்கும் நான் ஆகிரகிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சந்தியாக்கும் எனக்கு வேணும். காஞ்சதாலேயோ ஈரத்தன்மை இருக்கிறதுனாலேயோ கல்லாலேயோ மரத்தாலேயோ வஜ்ரத்தாலேயோ ராத்திரியிலையோ பகல்லையோ தேவகணங்களோடு கூடின தேவேந்திரன் என்ன கொல்லக்கூடாது. இவ்வளவுதான் வேணும் அப்படின்னு விருத்ரன் சொல்றார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்றார். அதனால வியாச உவாச்ச ऋषयस्तं तदा प्राहुर्बाडमित्येव जागृता. ऋषिகள் அப்போது அத அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவங்கிட்ட சொல்லி அதை ஸ்வீகரிச்சா. அவன் சொன்ன வார்த்தைகளை, சரி நீ சொன்னதெல்லாம் நான் தேவேந்திரன் கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி தரேன் அப்படின்னு. ஸ்லோகம் 36 சமயம் ஸ்ராவயாமாசு சத்ராணீய சுரேஷரம் இந்திரோபிஷபதாம் சத்ர சகார விகதஜ்வரா. தேவர்களோடு தலைவனான இந்திரனை அங்க கூப்பிட்டு வச்சினா முனிகள். விருத்ரனோடு பிரதிஜ்ஞைய சொன்னா. இந்திரனும் அங்க முனிகளோடு முன்னால எந்த ஒரு தயக்கமும் இல்லாதக்கு விருத்ரன் கிட்ட பிரதிஜ்ஞையை பண்ணினான். 37வது ஸ்லோகம் சாட்சிணம் பாவகம் கிருத்வா முனீனாம் சந்நிதௌ கில விருத்ரஸ்து வதனைஸ்தஸ்ய விஸ்வாசமகமத்ததா. முனிகளோடு முன்னால அக்னிய சாட்சியாக்கிண்டு அந்த பிரதிஜ்ஞை பண்ணினான் தேவேந்திரன். விருத்ரனுக்கு அப்போது இந்திரனோடு வாக்குல விசுவாசம் வந்தது.
38வது ஸ்லோகம். बभूव मित्रवच्चक्रे सहचर्यावरायण कदाचिन्नन्तने चोभौ कदाचित् गन्धमादने. இந்திரன் கிட்ட மித்திரபாவம் உண்டாக்கிண்டு ഇന്ദ്രനോട് കൂടി ചേർന്ന് കലந்து ആലോചിച്ച് എല്ലാ വിഷയങ്ങളും ചെയ്യാൻ ആരംഭിച്ചാൻ വൃത്രൻ. രണ്ടുപേരും ഒരു சேர சில டைம்ல நந்தனம் அப்படிங்கிற பூங்காவனத்துல நடப்பா, சில டைம்ல கந்தமாதன பர்வதத்துல போய் நடப்பா. இப்படி அவ ரொம்ப ரெண்டு பேரும் நட்புல இருந்தா. 39வது ஸ்லோகம். கதாச்சித் दुददे स्थिरे मोदमानौ विचेरतु एवं कृते च संस्थाने वृत्र प्रमुदितो भवत्. சில டைம்ல ஒரு சேர கடல் தீரத்துல சஞ்சாரம் பண்ணி வினோதம் அனுபவிப்பா, குஷியா இருப்பா. சில டைம்ல பல இடத்துக்கும் அவ ஒரு சேர போவா, குஷியா சந்தோஷமா இருப்பா. இப்படி ஒரு சேர வாழ்ந்துட்டு இருக்கிறத விருத்ரனுக்கும் குஷியாச்சு. 40வது ஸ்லோகம். சக்ரோபிவத காமஸ்து ததுபாயான சிந்தயத் ரந்திரான்வேஷி சமுத்விக்ன ததாஸ்தீன் மகவாவிருஷம். இந்திரனாகட்டும் இந்த விருத்ரனை கொல்லறதுக்கு என்னவாக்கும் வழி அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டே இருந்தான். பலவிதமா சிந்தனை பண்ணி என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஆயிட்டான் இந்திரன். 41வது ஸ்லோகம். ஏவம் சிந்தயதஸ்தஸ்ய கால சமபிவர்த்தத விஸ்வாசம் பரமம் பிராபா விருத்ர சக்ரேதி தாருணே. இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறத அதுக்கான ஒரு சாகச்சரியம் வந்து கூடித்து அதிபயங்கரனான தேவேந்திரனில விருத்ரனுக்கு உறுதியான நம்பிக்கை அந்த டைம்ல உண்டாகி வந்தது. 42வது ஸ்லோகம். ஏவம் கதிஜிதப்தானி கதானி சமயே கிருதே விருத்ரஸ்ய மரணோபாயான் மனசீந்திரோப்ய சிந்தயத். பிரதிஜை செஞ்சு முடிச்சிட்டு நிறைய வருஷங்கள் இப்படி முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நட்பா இருக்கா. இப்போ விருத்ரன் அத உண்மை அப்படின்னு நினைச்சான். இந்திரனோடு காபட்ய பாவம் விருத்ரனுக்கு தெரியலை. இத்தனை காலமும் விருத்ரனை கொல்லறதுக்கான உபாயங்களை ஆலோசனை பண்ணிட்டு இருக்கவாக்கும் இந்திரன் செஞ்சான். அது விருத்ரனுக்கு தெரியவும் இல்லை. 43வது ஸ்லோகம். त्वष्टे गदासुदं प्राह विश्वस्तं पाकशासने वृत्र महाभागा शृणु मे वचनं हिदं. त्वष्टा ஒரு நாளைக்கு திரிசிரசோடும் விருத்ரனோடும் அப்பாவான தொஷ்டாவு ஒரு நாளைக்கு புத்திரன் கிட்ட இப்படி சொன்னார். இந்திரன் கிட்ட ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிற புத்திரனான விருத்ரன் கிட்ட இப்படி சொன்னார். மகனே விருத்ரா, உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் சொல்லுவேன். அதை நீ காது கொடுத்து நன்னா கேட்கணும். 44வது ஸ்லோகம். ந விஸ்வாசஸ்து கர்த்தவ்ய கிருதவைரே கதஞ்சனா மகவா கிருதவைரஸ்தே சதாசூயாபரப்பரே. சத்ருதை ஒரு டைம்ல இருந்தவாளை ஒருபோதும் நம்ப கூடாது. தேவேந்திரன் முன்னால உங்ககிட்ட சத்ருதாபாவத்துல இருந்தான். அடுத்தவாகிட்ட அவனுக்கு எப்பவும் பொறாமை மட்டும்தான் உள்ளது. அவனை நம்பாதே. 45வது ஸ்லோகம். லோபான் மத்தோ த்வேஷரத பரசுகோத்சவான்விதா பரதாரலம்படஸ பாத
பாபபுத்தி பிரதாரக. லோபத்தால உன்மத்தனாயிருக்கிற, துவேஷிக்கிறவனாயிருக்கிற, அடுத்தவாளோடு துக்கத்துல குஷியாயிருக்கிற, அடுத்தவாளோடு மனைவிகள ஆக்ரகங்கள் இருக்கிற, பாப புத்தியும் ஏமாத்து புத்தியும் இருக்கிறவனாக்கும் இந்த இந்திரன். அதை நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ கேட்டுக்கோ. 46வது ஸ்லோகம். ரந்திரான்வேஷி துரோஹபரோ மாயாவி மத கர்விதா ய பிரவிஷ்யோதரே மாதோ கர்ப்பச்சேதம் சகாரஹ. ஏதாவது ஒரு கேப் உண்டாக்கி அவனை துரோகிக்கிறதுக்கு குறிவாத்து நிற்கிறவனாக்கும் இவன். துரோகம் அப்படிங்கிறது அவனுக்கு எப்பவும் இருக்கு, அந்த சுபாவம். மாயாவியாக்கும், ரொம்ப ரொம்ப அகங்காரம் இருக்கிறவனாக்கும், அம்மாவோடு கர்ப்பபாத்திரத்துக்குள்ள கடந்து மாதிரி கர்ப்பத்தை வெட்டி போட்டவனாக்கு அவன். அவனை நம்பாதே. 47வது ஸ்லோகம். சப்தகிருத்வ சப்தகிருத்வ கிரந்தமானமனாதுரா தஸ்மாத் புத்திர நகர்த்தவ்யோ விஸ்வாசஸ்து கதஞ்சன. மாதிரி கர்ப்பத்துல கடந்து அந்த குழந்தைய வெட்டி போட்ட அந்த டைம்ல அந்த குழந்தை கத்தி கத்தி அழுதுது. அழற அந்த கர்ப்பஸ்த சிசுவை மறுபடியும் அவன் 7 முறிச்சான். அதனால புத்ரா விருத்ரா அவனை ஒருபோதும் நம்பாதே. 48வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தொஷ்டாவு விருத்ரன் கிட்ட சொல்ற மாதிரியாக்கும். 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். 48வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் கிருதபாபஸ்ய காலஜ்ஜா புன புன பிரகுர்வதா. ஒரு தடவை பாபம் செஞ்சவனுக்கு மறுபடியும் அந்த பாபம் செய்யறதுக்கு ஏதாவது தயக்கம் உண்டாகுமா? அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். ஏவம் பிரபோதித பித்ரா வஜனைர்ஹேது சம்யுதை. இப்படி யுக்தி பூர்வமான வாக்கு அப்பா சொன்னதை கேட்டுட்டும். 49வது ஸ்லோகம். ந புபுபோத ததா விருத்ர ஆசன்ன மரண கில ச கதாஜித் சமுத்ராந்தே தமபஷ்யன் மகாசுரம். இந்திரன் கிட்டேந்து மரணம் பக்கத்துல வந்து சேர்ந்த விருத்ரனுக்கு அது போத்தியமாகலை. அந்த அசுரன் ஒரு நாளைக்கு சமுத்திர தீரத்துல உட்கார்ந்து இருக்கிறத தேவேந்திரன் பார்த்தான். விருத்ராசுரனோடு மரணத்துக்கு காரணக்காரனாக்கும் தேவேந்திரன் அப்படிங்கிறத அப்பாவான தொஷ்டா எடுத்து சொல்லிட்டோம். விருத்ரனுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. மரண சமயம் வந்து சேர்ந்த விருத்ரனுக்கு அது போத்தியமாகலை. அந்த அசுரன், அந்த விருத்ரன் அப்படிங்கிற அசுரன் ஒரு நாளைக்கு சமுத்திர தீரத்தில் உட்கார்ந்து இருக்கிறத தேவேந்திரன் பார்த்தேன். 50வது ஸ்லோகம். சந்தியாகால உபாவிருத்தே முகூர்த்தே தீவதாருணே. முகூர்த்தே அதீவதாருணே தத சஞ்சிந்திய மகவா வரதானம் மகாத்மனாம். அதிபயங்கரமான சந்தியா சமயம் வந்து சேர்ந்திருந்தது. மகாத்மாக்களான பிரம்மாதி தேவர்கள் அவனுக்கு கொடுத்த வரத்தை சம்பந்திச்சு தேவேந்திரன் யோசனை பண்ணினான். பிரம்மாவும் தேவர்களும் எல்லாம் விருத்ரனுக்கு கொடுத்த வரத்தை தேவேந்திரன் இப்ப யோசனை பண்ணி பார்த்தேன்.